சிஎம் பங்குக்கு எதிரான போட்டியில நான் ஜெயிச்சு நான் இங்க இருப்பேன், அடுத்தரா இருப்பேன், அதுக்கு அடுத்தரா இருப்பேன், அடுத்தரா இருப்பேன், எப்பொழுதும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் கோலை மாதிரி ஓடி போக மாட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க. சிஎம் பங்கு ஒரு கோலை, சிஎம் பங்கு ஒரு ஏமாத்துக்காரன், சிஎம் பங்கு ஒரு புலம்பல்காரன், சிஎம் பங்கு ஓடி போயிடுவான். அதனால அவனை எதிர்பார்க்காதீங்க. இனிமே நான் மட்டும்தான் இங்க இருக்க போறேன். வாய மூடுறா சத்ருவன். இஷ்டத்துக்கு என்ன பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மைக்கு கிடைச்சா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எது வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கியா? உண்மையை பேசணும், நடந்ததை பேசணும், நடக்க போறதை பத்தி மட்டும்தான் பேசணும். எப்படி என்கிட்ட வந்து பேசணுன்றது தெரியுமா? எனக்கு ட்ரைனிங் கொடுங்கலாம் நீ சொல்லி கேட்ட. அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நான் இல்லாத இடத்த நிரப்புறதுக்கு தான் நீ இருந்த. நான் இருந்திருந்தனா நீ அந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது. நீ யாருன்னே தெரியாம நீ காணா போயிருப்ப. ஓவரா பேசாத என் பங்கு. நான் உன்னை தூக்கடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். 10 வருஷமா இதை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். 10 வருஷமா இந்த இடத்துக்கு நீ வருவ, நான் உன் கூட மோதணும், உன்னை தோக்கடிச்சு மீண்டும் உன்னை வந்த இடத்துக்கு நான் அனுப்பணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் நிறைவேற போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் நடக்க போகுது சிஎம் பாங்க. அதுக்காக தான் நான் உன்னை காத்துக்கிட்டு இருந்ததை முடிக்க போறேன். ஏன் நான் போனேன்னா, எனக்கு சில பேர் இங்கே பிடிக்கல. அவங்க என் முதுகில் குத்திட்டாங்க. அதனால நான் அவங்கள வெறுத்து தானே இந்த இடத்த விட்டு போனேன். என் முதுகில் குத்துனவங்க நாளைக்கு உன் முதுகுலையும் குத்துறோம். அதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. எனக்கு பிடிக்காம போனவங்க, என்னை பிடிக்காம போனவங்க தான் உனக்கு பிடிச்சிருக்கும், உன்னை பிடிச்சிச்சு. அதனால தான் அவங்க உன்னை ஜெயிக்க வச்சாங்கன்றதை மறந்துடாத. நீ என்ன செஞ்ச சிஎம் பங்கு இந்த 10 வருஷமா? நீ இந்த கம்பெனி அழிக்கணும்னு தான் நினைச்சேன். இந்த கம்பெனி அழிக்கணும்னு நினைச்சு இந்த கம்பெனியை விட்டு போன. அது மட்டும் இல்லாம நீ வந்து மக்கள் என்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் தான் நீ நினைச்ச. நான் போனாலும் போக இங்க வந்தாலும் வராட்டினாலும் அதுதான் நினைச்ச. அதுதான் நீ செஞ்சுக்கிட்டு இருந்த. இந்த 10 வருஷமா உன்னை பத்தி எல்லாரும் பேசணும்னு மட்டும்தான் நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா நான் அப்படி கிடையாது. இந்த 10 வருஷமா பலவிதமான ஃபைட் பண்ணி, பலவிதமான இடத்துல நின்று, பலவிதமான சண்டையிட்டு நான் வாரியரா மாறி இருக்கிறேன். நான் வந்து உன்ன மாதிரி கோலை கிடையாது. நான் வீரன். சரி, உன் கழுத்து நல்லா இருக்கா, உன் காலு நல்லா இருக்கா, உன் இடுப்பு நல்லா இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அடுத்த வாரம் அது எதுவுமே நல்லா இருக்காது. நான் ஏன்னா அடிச்சு உடச்சிருவேன்டா செத்து. நீ வந்து சிஎம் பங்கு, நீ வந்து கேன்சர். நீ வந்து ஒரு கேன்சர் மாதிரி. உன்னெல்லாம் வந்து வச்சுக்கிட்டே இருந்த ஆபத்து. நீ வந்து இந்த கம்பெனிக்கு ஆபத்து, நீ எனக்கு ஆபத்து, என் மூளையில் உள்ள கேன்சர் மாதிரி. அதனால உன்னை கேன்சர்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? வேரோட புட்டிங்கி எறியணும். அதனால உன்னை அடுத்த கேன்சர் வேரோட அகற்றணும். அதுக்கு தான் அடுத்த வாரம் உன்னை தூக்கடிச்சு வேரோட உன்னை அகற்ற போகிறேன். உன்னை வீட்டுக்கு அப்படியே அனுப்பி வைக்க போகிறேன். அதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் உன் கதையை முடிக்கிறேன். Barnett Town.